நம்ம ஒவ்வொரு நாள் தீபம் ஏத்தி வழிபடுறதுக்கும் நம்ம முன்னோர்கள் ஒரு காரண கர்த்தங்கள்லாம் வச்சிருக்காங்க. பரணி தீபம் நம்ம எதுக்காக ஏத்தி வழிபடுறோம் அப்படின்னா, யமதர்மராஜாக்காக தான். நசிகேதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரோட அப்பா ஒரு யாகம் பார்த்து தேவர்கள் கேட்கிற எல்லா வரத்தையுமே தானமா கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப நசிகேதன் இப்படியே எல்லாமே தானமா கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கடைசியில எனக்குன்னு ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன யாராவது தானமா கேட்டா கூட கொடுத்துருவீங்களா அப்படின்னு ஒண்ணு, கண்டிப்பா கொடுத்துருவேன், உன்னை நான் யமதர்மராஜாக்கு தானமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. நசிகேதன் உயிரோட யமலோகத்திற்கு போறாரு. அங்க போயிட்டு மனுஷங்கள்லாம் படுற துன்பத்தை பார்த்துட்டு, பூலோகத்துலதான் அவங்க கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்து இங்க வராங்கன்னா இங்கேயே அவங்கள துன்பப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா கிட்ட கேட்கும் போது, யமதர்மராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, மனுஷங்க தெரியாம பண்ண பாவத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னா பரணி நட்சத்திரத்துல பரணி தீபம் 5 தீபம் ஏத்தி வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களோட முன்னோர்கள் அவங்க சன்னதி எல்லாமே தெரியாம பண்ண பாவத்துல இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா சொல்றாரு.